இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் தாங்க ராஜராஜ சோழனின் சகோதரியான குந்தவியால் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவில் நாம் பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு ஓவியங்களையும் சிற்பங்களையும் கொண்ட ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லாங்க. இந்த திருமலையில் அந்த காலத்தில் சுமார் 8000 சமண துறவிகள் தவம் செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தில் மொத்தம் 3 சமண குறவரை கோவில்களும் 2 சமண கோவில்களும் அடங்கியுள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு விளக்கு தானமாக வழங்கியதாகவும் அது கூறும் கல்வெட்டும் இந்த கோவில் உள்ளதுங்க. இங்க பாத்தவங்க தெரியுங்க, பாறை கூரையாக வைத்து மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காங்க. இது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம்தாங்க சமண துறவிகள் ஒருங்கிய இடமாக இருக்கலாம். இங்க எங்கு பார்த்தாலும் நாம் பார்த்து மிதந்த போவதற்கு ஓவியங்கள் காணப்படும். இது இந்த ஓவியத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக உள்ளது. இது என்னன்னு தெரியலங்க, இந்த அளவிற்கு உள்ளது இந்த ஓவியங்கள் பாருங்க. இந்த பாறைக்கு மேல் இருக்கும் ஓவியங்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இவை நன்றாக பராமரித்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். இந்த அறைகள் போன்று இந்த குடைவரையில் மொத்தம் 30 அறைகள் உள்ளது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமான நேவைநாதர் சிற்பங்க. சுமார் 18 அடி உயரம் உள்ளது. இது இந்த சிற்பத்தை பாறையில் மிகவும் அற்புதமாக செதுக்கியிருக்கார்கள். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிகவும். வணக்கம் மக்களே, என்னது சோழ வம்சத்தின் இளவரசியான குந்தவியால் கட்டப்பட்ட சமண குடவரை கோயிலா? ஆமாங்க, இந்த அற்புதமான ஒரு சமண குடவரை கோயில் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஓவியங்களை கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் திருமலை கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கோவில் இந்தியா தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போரூர் கோட்டத்துக்கு உட்பட்ட திருமலை கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவண்ணாமலையிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து 91 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலை நேமிநாதர் கோவில் என்று அழைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் இருக்கும் நேமிநாதர் சிற்பம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் உயரமான சிற்பமாகும். இந்த கோவில் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களையும் சிற்பங்களையும் கொண்டு ஒரு அற்புதமான கோவிலாக இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். இந்த இடம் வெறும் கோவில் மட்டுமல்லைங்க, சமண துறவிகள் மக்களுக்கு கல்வி கற்றுத்தந்த இடமாகவும் மருத்துவம் பார்த்த இடமாகவும் விளங்குகிறது. 14 கோவிலின் ராஜகோபுரத்திலிருந்து நாம் உள்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சமண கோவில்கள் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. இந்த இடத்தில் 3 சமண குகைகள் 2 சமண கோவில்கள் உள்ளன. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் தாங்க ராஜராஜ சோழனின் சகோதரியான குந்தவியால் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவில் நாம் பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு ஓவியங்களையும் சிற்பங்களையும் கொண்ட ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லாங்க. ஏனென்றால் அந்த கோவில் அந்த அளவிற்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. மேலும் இந்த சமண கோவில் 1300 வருடம் பழமையானதாக கருதப்படுகிறது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாறை ஒரு கல்வெட்டுங்க. இந்த சமண கோவிலை இப்போது இந்திய தொழில்துறையால் பராமரிக்கப்படுகிறது. சோழ இளவரசி குந்தவையால் கட்டப்பட்ட இந்த கோவிலை குந்தவை ஜினாலயா என்று அழைக்கப்படுகிறது. இந்த குந்தவை ஜினாலயா கோவில் சோழ வம்சத்தின் இளவரசியான குந்தவையால் 10ஆம் நூற்றாண்டில் சமணர்களுக்காக கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலை பற்றினவங்களே தெரியும், மிகவும் அற்புதமாக காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த கோவிலை பற்றினவங்களே தெரியுங்க, இந்த இடத்தை தொழில்துறை மிகவும் அற்புதமாக பராமரித்து வருகிறார்கள். வாங்க மேலும் சென்று இந்த கோவிலினை பார்க்கலாம். இந்த இடத்தை பற்றினவங்களே தெரியுங்க, மதில் சுவர்களை வைத்து மிகவும் அற்புதமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். மேலும் சோழ இளவரசி 2 கோவில்களை கட்டியதாகவும் அதில் ஒன்று இதுவாகவும் மற்றொன்று தாராபுரத்தில் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, செங்கற்களை வைத்து சுண்ணாம்புகளை பயன்படுத்தி அற்புதமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் சுற்றுச்சூழலை பாருங்கள், மிகவும் அற்புதமாக கற்களை வைத்து கட்டியிருக்கிறார்கள். இந்த குந்தவை ஜினாலயா கோவில் 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இதை நாம் பார்த்து கொண்டிருப்பது இதுதாங்க இந்த கோவிலோட நுழைவாயில் மண்டபம். இந்த குந்தவை ஜினாலயா கோவிலின் மேற்புறத்தில் நாம் பார்த்து வியந்து போய அளவுக்கு ஓவியங்களை கொண்ட அற்புதமான சமண குறவரை கோவில் உள்ளது. இதில் காணப்படும் இந்த படிக்கட்டுகள் மேலிருக்கும் கோவிலுக்கு செல்லும் வழி. மேலும் இந்த கோவிலில் செல்லும் பாதைகளில் எங்கு பார்த்தாலும் பல கல்வெட்டுகள் காணப்படும். அதை பார்த்துவிட்டு செல்லலாம். இந்த திருமலை சமண கோவிலின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமலை பழங்காலத்திலிருந்து ஒரு முக்கிய சமண மையமாக இருந்து வருகிறதாம். இந்த திருமலையில் அந்த காலத்தில் சுமார் 8000 சமண துறவிகள் தவம் செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த குந்தவை ஜினாலியாவின் கோவிலின் பெயரை குறிப்பிடும் வகையில் உள்ள கல்வெட்டு 1024ஆம் ஆண்டு சேர்ந்தவையாகும். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுவும் ஒரு கல்வெட்டு தாங்க. இது தொல்லியல் துறையால் சுற்றுச்சூழல் போட்டு வைக்கப்பட்டுள்ளது. 14 குந்தவை ஜினாலயா கோவிலின் மேல்புறத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க இந்த கோவிலின் குடவரை கோவில். இங்கிருந்து பாருங்களா, மிகவும் அற்புதமாக பாறையை ஒரு கூரையாக வைத்து அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். நாம் செல்லும் போது இடதுபுறத்தில் குந்தவை ஜினாலயா கோவிலும் அற்புதமாக தெரிகிறது. பார்த்தால் அவங்களுக்கு அற்புதமாக தெரியும். இங்க பாருங்களா, மிகவும் அற்புதமான முறையில் சோழ இளவரசி குந்தவை சமணர்களுக்கு மிகவும் அற்புதமாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க இந்த சமண குடவரைக்கு செல்லும் நுழைவாயில். இந்த கோவில்கள் மட்டுமல்லாமல் இந்த மலைக்கு மேல் சென்று பார்க்க வேண்டிய பல கோவில்கள் இன்னும் இருக்கு. வாங்க சென்று பார்க்கலாம்.
இந்த இடத்தில் மொத்தம் 3 சமண குடைவரை கோயில்களும் 2 சமண கோயில்களும் அடங்கியுள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு விளக்கு தானமாக வழங்கியதாகவும் அது கூறும் கல்வெட்டும் இந்த கோயில் உள்ளதுங்க. இந்த கோவில் பல சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. இந்த திருமலையில் சுமார் 8000 சமண துறவிகள் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அவர்கள் மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் அளித்ததாக நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் இந்த திருமலை மிகவும் ஒரு அற்புதமாக ஊராக விளங்கியிருக்கிறது. மேலும் இந்த கோவில்ல பாகுபலி, மகாவீரர், பார்ஸ்வநாதர் சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த திருமலை சமணர் கோவில் கொண்டாடப்படும் முக்கிய திருநாட்கள் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருமலையில் காணும் பொங்கல் என்று மிகவும் முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் தொல்லியல் துறை மிகவும் ஒரு அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பராமரிப்பு நன்றாக உள்ளது. இந்த இடத்தை பத்தினா உங்களுக்கு தெரியும். இதே போன்று நம் தமிழ்நாட்டில் பல கோவில்கள் சிதிலமடைந்து உள்ளது. இதே போன்று அந்த கோவில்களிலும் சரி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள சிதிலமடைந்த கோவில்களை பார்த்து தொல்லியல் துறை புதுப்பித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இது ஏனென்றால் அது போன்ற பல கோவில்கள் சிதிலமடைந்து உள்ளது. ஆனால் இந்த கோவிலை அற்புதமாக பராமரித்து வருகிறார்கள். அதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. மிகவும் அற்புதமாக நம் தொழில் துறை இதை பாதுகாத்து வருகின்றன. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் தான் பாறையை கூட இந்த அற்புதமாக கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகும். மிகவும் அற்புதமாக உள்ளது பாருங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாறையை கூரையாக வைத்து மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காங்க. இந்த குடைவரை கோவிலில் இருக்கும் ஓவியங்கள் தான் நாம் மிரண்ட போகும் அளவிற்கு இருக்கும் ஓவியங்களாகும். போய் சென்று பார்க்கலாம். இந்த திருமலை மலையில் இருக்கும் நேமிநாத சிற்பம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் உயரமான சிலையாகும். அதன் உயரம் 18 அடி உயரமாகும். 11 சிறிய படியை வைத்து கட்டிருக்காங்க. வாங்க சென்று போய் பார்க்கலாம் அங்க என்ன இருக்கு. இது இங்க பாத்தீங்கன்னா பாறையை குடைந்து அற்புதமாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இங்க பார்த்தா மிகவும் அற்புதமாக உள்ளது பாருங்களேன். அந்த காலத்தில் பாறையை குடைந்து மிகவும் அற்புதமாக இந்த சிலைகளை செதுக்கியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இவைகள் மட்டுமல்லாமல் இந்த மலையில் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இன்னும் சிற்பங்கள் உள்ளது. வாங்க சென்று பார்க்கலாம். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் சிற்பம் பாகுபலி, மகாவீரர், தர்மதேவி சிற்பங்களாகும். பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கட்டிடங்களும் இப்போது தொல்லியல் துறையாக கட்டப்பட்டதாக இருக்கலாம். மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மகாவீரர் சிற்பம் உள்ளது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. பாருங்க, வாங்க சமண துறவிகள் தவமருந்து இடத்திற்கு சென்று பார்க்கலாம். மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த குகை. வாங்க சென்று பார்க்கலாம். இப்போது நாம் சென்று கொண்டிருக்கும் இதுதாங்க அந்த பாறையை கூரையாக வைத்து கட்டப்பட்ட குடவரை கோயிலாகும். அதனுள் தான் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த குடவரை மிகவும் ஒரு இருட்டாக இருக்கும். நீங்கள் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் இது நம்ம ஆச்சரியப்படுத்துமாக கூட ஓவியங்களை வைத்துள்ளது. ஆமாங்க, நாம் பார்த்து சிந்திக்கும் வைக்கும் அளவிற்கு ஓவியங்கள் இந்த குகையில் தான் உள்ளது. வாங்க சென்று பார்க்கலாம். இது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம்தாங்க சமணத்துறைகள் ஒருங்கிய இடமாக இருக்கலாம். மிகவும் அற்புதமாக உள்ளது. தொழில் துறை புதுப்பித்திருக்காங்க. அந்த இடத்தை பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இதை நாம் பார்த்திருப்பது முதல் அறைங்க. இப்போது 2வது அறையினுள் சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த குடவரையினுள் செல்லும் போது எங்கு பார்த்தாலும் ஓவியங்கள், மூலிகை நிறைந்த ஓவியங்கள் அற்புதமாக தெரியும். இவைகள் மூலிகையை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் ஆகும். இதை நாம் பார்க்கும் இந்த ஓவியத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. இதை நாம் பார்த்திருக்கும் ஒவ்வொரு அறையிலும் பாருங்களேன், இங்கிருந்து சிற்பங்கள் எங்க போனே தெரியலைங்க. இந்த சிற்பங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்க எங்கு பார்த்தாலும் நாம் பார்த்து மிரண்ட போவதற்கு ஓவியங்கள் காணப்படும். இது இந்த ஓவியத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக உள்ளது. இது என்னன்னே தெரியலைங்க, அந்த அளவிற்கு உள்ளது இந்த ஓவியங்கள் பாருங்க. இந்த பாறைக்கு மேல் இருக்கும் ஓவியங்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இவை நன்றாக பராமரித்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். இது மற்றொரு பெண் உருவம் கொண்ட ஓவியம் அழகாக உள்ளது பாருங்களேன். இதுவும் முற்றிலும் அதே நிலையில் உள்ளது. இந்த அறைகள் போன்று இந்த குடைவரையில் மொத்தம் 30 அறைகள் உள்ளது. அந்த காலத்தில் மூலிகையை கொண்டு மிகவும் அற்புதமான ஓவியங்களை வரைந்திருக்கார்கள். அவைகள் இந்த நிலைமை இருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அந்த ஓவியத்தை பார்க்கும்போது தெரியுங்க எந்த அளவிற்கு இருக்கிறது அந்த ஓவியங்கள். இது நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வழிதாங்க தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமான நேமிநாத சிற்பம் இருக்கும் இடத்துக்கு செல்லும் வழிங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தொல்லியல் துறை மிகவும் அற்புதமாக இந்த இடத்தை பராமரித்து வருகிறார்கள். மிகவும் அற்புதமாக படிக்கட்டு வைத்து மலைக்கு செல்வதற்கு வைத்திருக்கார்கள். அந்த காலத்தில் இந்த திருமலையை வைகை மலை என்று அழைத்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த திருமலை வைகை மலையாக மிகவும் அற்புதமாக இருந்திருக்கிறது. பார்க்கும் போதே தெரிகிறது. அதன் பின்னர் தான் வைகை திருமலை, அதன் பின் திருமலை என்று பெயர் வந்துள்ளது.
இந்த திருமலை சமணர் கோவில் மிகவும் ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நல்லா இருக்கும். நீங்க சுத்தி பார்க்கும் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். மேலும் இந்த கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கும் சிற்பங்களிலும் சிலைகளிலும் மற்றும் ஓவியங்களில் பெயர்கள் எழுதியுள்ளன. அதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் நாம் கொடுத்து போன பொக்கிஷம் இதுதாங்க. இவைகள் நாம் பாதுகாப்பது நம்மளோட கடமையாக வேண்டும். இவைகளை இப்படி பண்ணுவது மிகவும் வருத்தமளிக்கிறது. நீங்க பார்க்கும்போது தாங்க தெரியும், இங்க இருக்கும் ஓவியங்கள்ல பெயர்கள் எழுதி அந்த அளவுக்கு படுத்தியுள்ளார்கள். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா தெரியுங்க. அது போன்று செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இயந்திரங்கள் எந்த உதவியின்றியும் மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்திலாம் உருவாக்கியிருக்காங்க. இவைகளை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தாங்க. இவைகளை இப்படி பண்ணாதீங்க. இந்த திருமலையில் 1-2 சமத்துறவிகள் மட்டுமில்லை, சுமார் 8000 சமத்துறவிகள் இந்த இடத்தில் தான் தவம் செய்திருக்கிறார்கள். அவை நம்ம பாதுகாக்க வேண்டுங்க. இப்போது நாம் பார்க்கும் அனைத்து கட்டிடங்களும் தொல்லியல் துறையால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். மிகவும் அற்புதமாக தொல்லியல் துறை இந்த இடத்தை பராமரித்து வருகிறது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமான நேவைநாதர் சிற்பங்க. சுமார் 18 அடி உயரம் உள்ளது இது. இந்த சிற்பத்தை பாறையில் மிகவும் அற்புதமாக செதுக்கியிருக்கார்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. மிகவும் அற்புதமாக ஒரு சிலையாக இருக்கும். இங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பதாங்க உங்களுக்கு தெரியும். இந்த திருமலை சமணர் கோவில் நடக்கும் திருவிழா பார்க்கணும்னா நீங்க ஜனவரி மாதத்தில் காணும் பொங்கல் என்று பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்குங்க. இப்போது கூட இங்க இருக்கும் கோவில்களுக்கு பூஜைகள் நடைபெற்று தான் வருகிறது. இப்போ நாம் பார்த்த இந்த நேமிநாதர் சிற்பம் மிகவும் அற்புதமாக சிலையை செதுக்கியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வழி எங்க செல்வதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலையின் உச்சியில் சமண துறவிகளின் பாதங்கள் 3 காணப்படுகின்றன. வாங்க அவர்களை போய் சென்று பார்க்கலாம். அது மட்டும் பார்சவநாதர் ஒரு கோவிலும் இருக்கு. வாங்க சென்று பார்க்கலாம். வாங்க அந்த மலையின் உச்சிக்கு சென்று இந்த திருமலையின் அழகையும் சென்று பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை படிக்கட்டுலாம் வைத்து தடுப்புகள் வைத்து மிகவும் அற்புதமாக இந்த இடத்தை வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. இது திருமலை சமணர் கோவில் ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நாம் பார்த்து மிருந்தப்பம் அளவுக்கு ஓவியங்களும் சிற்பங்களும் இந்த கோவில் உள்ளது. வாங்க நீங்க சென்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நாம் செல்லும் வழிகளில் காணப்படும் இந்த படிக்கட்டுகளும் தடுப்பு வேலையும் இப்போது தொழில் துறை தாங்க வச்சிருக்காங்க. இது நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க பார்சவநாதர் கோவிலுங்க. மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காங்க இந்த காலத்துல. அது உள்ள ஒரு சிலை இருக்கிறது. இது எங்கிருந்து பாருங்களா, அந்த திருமலையின் அழகும் அதை சுற்றி ஏரிகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதில் காணப்படும் இந்த மலைக்கு பக்கத்து தாங்க அந்த 3 பாதங்கள் காணப்படும். தமிழ்நாட்டில் இதே போன்ற சமணர் கோவில்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுங்க. போய் சென்று பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா கருங்கலை வைத்து தொழில் துறை மிகவும் அற்புதமாக வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது முதல் பாதம் இங்கே இருக்கிறது. இந்த மலையின் உச்சியில் மொத்தம் 3 சமணத்துறவிகளின் பாதங்கள் காணப்படும். வாங்க அவைகளையும் சென்று பார்க்கலாம். இந்த திருமலை சமணர் கோவில் மிகவும் ஒரு அற்புதமான இயற்கை சூழல்கள் இருந்து அமைதியாகவும் இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அந்த மலையில் இருக்கும் 2வது பாதங்கள் இங்கே இருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதை இப்போதுதான் வழிபட்டு இருந்திருக்கார்கள். இது இங்க பாருங்க, இங்க ஒரு கல்வெட்டு கூட இருக்குங்க. அந்த 3வது சமணத்துறையின் பாதத்தை வாங்க சென்று பார்க்கலாம். இது இங்க பாருங்க, இதுதாங்க அந்த 3வது பாதங்கள். இது மலையில் இருக்கும் 3வது பாதம் இதுதான். மேலும் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் இங்கு குறைந்தது 2 மணி நேரம் பார்த்துவிட்டு செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் சென்று பார்த்தால் அந்த அளவிற்கு இருக்கும் இந்த இடம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.